இந்துக்களுக்கு எதிரானவர் என்ற ஜெயலலிதாவின் பிரச்சாரத்தை கருணாநிதி தவிடுபொடியாக்கிவிட்டதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார். சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான வள்ளி திருமண மண்டபம் 20 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருந்தது. இதனை புதுப்பித்து தற்போது குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட திருமண மண்டபமாக இந்து அறநிலையத்துறை உருவாக்கியுள்ளது. இந்த வள்ளி திருமண மண்டபத்தின் திறப்பு விழா மற்றும் திருக்கோவில் பணியாளர்களுக்கான தங்கும் விடுதி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இதை துவக்கி வைத்து பேசிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், கடந்த அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 147 கோடி ரூபாய் இந்து அறநிலையத்துறையின் வளர்ச்சிக்கு செலவு செய்யப்பட்டதாகவும், தற்போதைய திமுக ஆட்சியில் இதுவரையில் 530 கோடி ரூபாய் இந்த துறைக்கு செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்துக்களுக்கு எதிரானவர் என்ற ஜெயலலிதாவின் பிரச்சாரத்தை முதல்வர் கருணாநிதி தவிடுபொடியாக்கிவிட்டதாக அப்போது பெரிய கருப்பன் கூறினார். இந்துக்களுடைய கோயில்கள் எல்லாம் இவர் ஆட்சிக்கு வந்தால் தரைமட்டமாக்கப்படும், இந்துக்களுடைய எதிரி என்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய முதலமைச்சருடைய பெயரை சொல்லி அன்றைக்கு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு அந்த ஜெயலலிதாவுடைய கூற்றுகள் எல்லாம் எந்த அளவுக்கு பொய்யாயிருக்கிறது, தவிடுபொடி ஆகியிருக்கிறது. அவர் தேர்தல் நேரத்திலே விதைத்த விஷ விதை எப்படி இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போய்விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இந்த 4 ஆண்டுகள் நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏறத்தாழ 530 கோடி ரூபாய் திருப்பணிகளுக்காக செலவிட்டு குடமுழுக்குகளை நடத்திய பெருமைக்குரிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழகம் முழுவதும் உள்ள 5 லட்சம் ஏக்கர் திருக்கோவில் நிலங்களை பாதுகாக்கும் பணியை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளும் திருக்கோவில் ஊழியர்களும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் கேட்டுக் கொண்டார்.